ரேட்டை வந்து வேணும்னே அதிகமா சொல்லி கூட நான் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னால் அதை வந்து வரைய முடியாது. பின்ட்ரெஸ்ட் ஆப்லயோ இல்லை கூகுள்லயோ எடுத்து அதை அப்படியே மெஷர்மெண்ட் போட்டு நீங்க கொண்டு வரணும். மொபைல்ல இருந்து ஒரு பிக்சர் எடுத்து, அதாவது பிளவுஸ் ஏதோ ஒரு பிளவுஸ் மொபைல்ல இருந்து எடுத்து அதோட அவுட்புட்டை கரெக்டா கொண்டு வருவாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு KM Arts World. இந்த வீடியோல நம்ம ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் லெவல் 2ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல் பேசிக்காக டிராயிங் என்ன தேவை அதை வந்து கற்றுட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து டவுட் இருக்கும், கண்டிப்பாக டிராயிங் தெரிஞ்சாதான் ஆரி படிக்க முடியுமா அப்படின்னு. அப்படி கிடையாது. இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரியணும். இப்போ ஒரு ரவுண்டு இருக்குன்னா அதை வச்சு ஒரு டிசைன் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு ஒரு திலகம் ஷேப் வரைய தெரியுது அப்படின்னா அதை வச்சு ஒரு டிசைன் பண்ண தெரியுமா, பார்டர்ஸ்னா என்ன, அந்த பார்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அந்த பார்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு பிளவுஸை பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக் 1, அதாவது லெவல் 1ல வந்து கத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 2ல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோன்ல வந்து கஸ்டமர் வந்து ஒரு பிக்சரை வந்து சென்ட் பண்ணிட்டு இந்த பிளவுஸ் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா சடனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதை பார்த்தோன்னே பயமாயிரும். ரேட்டை வேணும்னு கூட என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயம், ரேட்டை வந்து வேணும்னே அதிகமாக சொல்லி கூட நான் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னால் அதை வந்து வரைய முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு பயம். ஆனால் எனக்கு எல்லா ஸ்டிச்சும் தெரியும், நான் நல்லபடியாக ஒர்க் பண்ணுவேன், ஆனால் என்னால் அதை எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரியலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த இங்கே போக்கணும் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு லெவல் 2ல அப்படின்னா, ஒரு குட்டி ஒரு புட்டாஸ், அந்த புட்டாஸ் வச்சு ஒரு டிசைனை மேக் பண்ணணும், அந்த புட்டாஸ் அவங்களே சர்ச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் வந்து நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயோ இல்லை கூகுள்லேயோ எடுத்து அதை அப்படியே மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரைனிங் இருந்தது. அதோட அவுட்புட் பாருங்கள், பின்னாடி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வேற லெவலில் ஒர்க் பண்ணாங்க. லெவல் 1 லெவல் 2 முடிச்சு அவங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்போ நிறைய பேர் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுவேன், என்னால் எந்த பிளவுஸ் வந்தாலும் பண்ண முடியும், எந்த பிளவுஸ் வந்தாலும் நான் ட்ரேசிங் பண்ணுவேன், அந்த அளவுக்கு ரெடியாக ஆயிட்டாங்க. லெவல் 1லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவல் 2 தேவையே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. லெவல் 2க்கு அப்புறமா அவங்க நல்லாவே கிளியர் ஆயிட்டாங்க. நீங்கள் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட எண்டில் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வரும். இதில் நான் மெட்டீரியல் எல்லாமே நானே உங்களுக்கு கொடுத்துருவேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் பவித்ராவோட ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்ல இருந்து எல்லா சைஸ்க்குமே வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் சாம்பிளாக ஒரு பிக்சரை எப்படி ட்ரேஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். அதை வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி இல்லை ஃபோனில் வச்சு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்க படித்த ஷேப், அதாவது மெஷர்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு புட்டாஸ் எடுத்து அந்த புட்டாஸை வச்சு ஒரு பிளவுஸ் ஸ்லீவ் வித் பேக் டிசைன் ரெண்டுமே கிரியேட் பண்ணுவாங்க. அகெயின் ஒரு புட்டாஸ் வச்சு ஸ்லீவும் கிரியேட் பண்ணிட்டு திரும்ப பேக்கும் கிரியேட் பண்ணுவாங்க கிராண்டா. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்ல இருந்து ஒரு பிக்சர் எடுத்து, அதாவது பிளவுஸ் ஏதோ ஒரு பிளவுஸ் மொபைல்ல இருந்து எடுத்து அதோட அவுட்புட்டை கரெக்டாக கொண்டு வருவாங்க. இது எல்லாமே பாருங்க, மொபைல்ல இருந்து எடுத்த ஏதோ ஒரு பிளவுஸ், ஆனால் அந்த பிளவுஸோட டிராயிங்கை கரெக்டான பிளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் டிஃப்ரெண்ட் டைப் ஃபார்ம் நெக் மார்க்கிங் படிப்பாங்க. என்னென்ன நெக்கு, போட் நெக்கு, பாட் நெக்கு, வி ஷேப்பு, எல் ஷேப்பு, பா ஷேப்பு, இந்த மாதிரி எல்லா நெக்குமே படிப்பாங்க. பாருங்க டிராயிங் எவ்வளவு அக்யூரேட்டா பண்ணிருக்காங்கன்னு. இவங்க மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க. டிராயிங் கிளாஸ்ல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் கிளாஸ்ல அவங்க ஸ்பீடுக்கு என்னாலதான் ஈடு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க அழகா. வர நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோவும் அவங்களோட ஒர்க் பண்ண ஒர்க்கையும் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்றேன். நீங்களும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேல தெரியுற நம்பர்